ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் யூனிவர்ஸ். நான் தான் மங்கபலம் அனுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்திருக்கிற வாழை இந்த படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாழை வேறு அவர் பேட்டியில் சொன்ன மாதிரி அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோட ஒரு தொகுப்பாவோ ஒரு பகுதியாகவோ இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் ஒய்ஃபோட சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 8வது படிக்கிற சிவனேந்தன்ற பையன். அவன் வந்து நல்லா படிக்கிறான். அதே சமயத்தில் வீட்டோட வறுமை காரணமாக அப்பா கிடையாது. அம்மா அக்காவோட சேர்ந்து வந்து வாழை மண்டிலேருந்து வாழை சுமக்கிற வேலை பார்க்கலாம். பொதுவாக பசங்களுக்கு வந்து ஸ்கூல் தான் பிடிக்காது. பட் இந்த பையனுக்கு வந்து ஸ்கூல் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஸ்கூல் விட்டு லீவ் விட்டு அந்த சனி ஞாயிறு இவன் வாழை வண்டியில் வந்து போய் சுமக்கணும். அது பயங்கரமாக கழுத்து வலி அந்த வேலை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறான். இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்க ரன் பண்ணணும், ஏற்கனவே கடன் இருக்குது, அப்பா கிடையாது. இதனால் அவங்க அம்மா வழுக்கட்டாயமாக அந்த வந்து வேலையை பண்ண சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க கதை ஒரு வாழை மண்டியில் ஏற்பட ஒரு சின்ன ஒரு சம்பவம் இவனை எப்படி பாதிக்குது, இவனோட படிப்பு வந்ததுனால என்னாச்சு அப்படின்றதெல்லாம் மாரி செல்வராஜ் தனக்கே ஒரு நெகிழ்ச்சியான முறையில் அந்த படத்தை சொல்லியிருக்கிறாரு. படத்தில் ப்ளஸ்னால் நிச்சயமாக அந்த நடிச்சிருக்க பையன், அவன் ஃப்ரெண்டு, 2 பேருமே சான்ஸில் ஒரு உண்மையான ஒரு கேரக்டர்ஸை நம்ம அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கணும். அதை மாரி செல்வராஜ் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சீனில் அப்படியே நம்ம நினச்சதை வந்து கொண்டு விடுறது இந்த பசங்களை வச்சு அவ்வளோ ஈஸி கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டீம். அதேமாதிரி இந்த படத்தை வர வந்து அவங்க அம்மா, அந்த அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா தன் பையனை வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. ஹஸ்பண்ட் போராட்டம் அதுன்னு செத்து போயிடுறாரு. ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணமும் பண்ணணும், இவனையும் படிக்க வைக்கணும். ஸோ பையன் மேலே கண்டிப்பாக இருந்தாலும் அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்ற சொல்கிற இடம், கடைசியில் கிளைமேக்ஸ் அவங்க அழுகிற இடம்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து ஒரு அவார்டு கொடுக்கலாம். அதில் அவங்க நடிப்பு நல்லா இருக்குது. டீச்சரை போய் ஒரு பையன் லவ் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. பட் இதனால ஒரு டைலாக் மூலமாக என் அம்மா மாதிரி இருந்தீங்க, இப்போ எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்கன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வராரு. இதனால் டீச்சரோட ஹேண்ட்ஸ் கச்சீஃப் ஒழிச்சு வைக்கிறது, அது டீச்சருக்கு தெரிஞ்சு கேட்கும்போது பொய் சத்தியம் பண்ணுறது, பண்ணதுக்கப்புறம் சாமி ஏதோ கண்ணை குத்திடுமோன்னு பயந்துட்டு போய் திரும்ப ஒத்துக்கிறதுன்னு நிறையா அந்த சின்ன சின்ன கவிதைகள் மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பிகினிங்லேயே கமல் ரஜினிக்கான சண்டையாக 2 ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட்டு அப்புறம் ஒன்று சேர்றதுன்னு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு மாடு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த மாட்டை வைத்தாலும் அந்த பையன் எப்படி கதறி அழுகிறான். சொல்லப்போனால் முதல் சீனே இவன் மாட்டாக்கான அழுகிற இடத்துல தான் படம் ஆரம்பிக்குது. அவ்வளோ நெருக்கமான அந்யோன்யத்தை காமிச்சிருக்கிறாரு. இவர் ரஞ்சித்தோட வந்து நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி தான் இங்கே உணவுன்னு சொல்கிற அவரோட சிஷியனாக இருந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியான சீன்களை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வாழைத்தோப்பில் வேலை பார்த்து சுமக்கிற வேலை பண்ணாலும் பசியில் வந்து ஒரு தோட்டத்தில் போய் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து திங்கிறதுக்கு அந்த காவக்காரன் இந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் பசி தங்கமாக ஓடி வரும் பொழுது இவங்க அக்கா அதே மாதிரி ஒரு வாழைப்பழத்தை தான் சுமக்கிற ஒரு குட்டி பொண்ணு கொடுக்குறதுன்றதான் சூப்பரான அந்த ஷாட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மாதிரி ஊரில் ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கும்பொழுது இந்த பையன் சாப்பிட ஓடி வந்து சாப்பிட முடியாமல் போய் திரும்ப பசியில் மயங்கி தண்ணியில் விழுந்து கிடக்கிறதெல்லாம் கலங்காத நெஞ்சத்தையும் கலங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீன்ஸ் வந்து அழகாக எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. மாரிராஜ் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை ரியல் வாழ்க்கைக்கு பொருத்தமாக, குறிப்பாக அந்த சின்ன பையனை வச்சு ஒரு சாதாரண சிறுகதையாக இருக்க வேண்டிய படத்தை 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போய் பண்ணியிருக்காப்புல. அதுவும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் பையன் படுற அவஸ்தை, முதல் எடுத்த உடனே ஒரு பையனை காமிச்சு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ளஸ் எல்லாருமே கிளைமேக்ஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்மளோட மாதிரி மைண்ட் செட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. பட் எல்லாருமே அந்த பையன் மேலே குறியாக இருக்கும் பொழுது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வேற ஒரு உல்ட்டாவாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஆடியன்ஸை கரெக்டாக என்கேஜ் பண்ணுறத மாரி செல்வராஜ் அருமையாக பண்ணியிருக்காப்புல. மைனஸ்னு பார்க்கும்பொழுது எம்எல்எம்லாம் பார்த்தீங்கன்னா மேடையில் சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்தேன், அப்படி இருந்தேன், இன்றைக்கி வாசலில் BMW நிற்கிது, அதுக்கு நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி எல்லாரையும் மூளைச்செலவு பண்ணுவாங்க. சதுரங்க வேட்டை படத்தை கூட வந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா இயக்குனரும் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இது பார்க்கலன்னா அவ்வளோதான் வாழ்க்கையே போச்சு, இந்த உலகத்திலேயே இதான் சிறந்த படம்னு ஓவர் பில்டப் பண்ணி நம்மளை செட் பண்ணி அனுப்புறதுனால நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து குறைகள் தெரியாமல் ஏதோ நடக்க போகுது, ஏதோ வச்சிருக்கான்னு ஒரு எதிர்பார்ப்போட கொண்டு போயிடுறாங்க. வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறோம். மாரி செல்வராஜ் நம்மளோட நிறையாவே கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா படமே ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு உயர்ந்திருக்காரு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணது மிகப்பெரிய அவர் பேட்டி கொடுத்தாலும் 10-100 யூடியூப் சேனல் பொருளுக்கு ஆகிட்டாரு. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணும் பொழுது அவர் எப்படி வந்தார்ன்றதை காமிச்சிருக்கலாம், இல்லை அதில் இருக்க பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு பாலிவுட்லாம் 12th ஃபெயிலு, சந்து சாம்பியன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பண ரீதியாகவும் சரி கஷ்டப்பட்டவங்க எப்படி மேலே வராங்கன்னு அடுத்தவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக அந்த மூவி இருக்கும். இதில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. கிளைமேக்ஸ் ஒரு ட்ராஜடி வச்சு அதை இன்னும் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கனத்த இதோடு நம்ம போனால் தான் படம் வந்து உலக சினிமான்ற மாதிரி நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல. எங்கேயுமே பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகாமல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் வருது. தேனி ஈஸ்வரோட
சினிமோகிராஃபி சான்சல் எல்லாம் ஓனானது ஆடு மாடுன்னு கோழின்னு இவர் காமிக்கிற சீன்லாம் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் சந்தோஷ் அண்ணனோட மியூசிக்கு ரொம்ப ஓவராக போகும்போது நம்ம எமோஷன்ஸ் கம்மியாகி மியூசிக் தான் நம்மளை வந்து எமோஷனை நோக்கி புஷ் பண்ணுது. இந்த இடத்துல இயக்குனர் வந்து இதை கொஞ்சம் கவனித்து தவிர்த்துருக்கலாம். கஷ்டப்படுறாங்க, அவங்க வீட்டில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எவரெஸ்டர் குடம் இருக்குது, எப்பயுமே சூப்பராக பொன்னியரிசி மாதிரி சாப்பாடு இருக்குது. ஆனால் அதை பழையதாக வச்சுருக்குறாங்க. பகலில் வடிச்சு சுடுசுறையாக போடலாம். பையனோட சட்டை வந்து நல்லா கஞ்சிக்கு போட்டு வெளுத்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரே சட்டை தான் இருக்குன்றான். அது எப்பயுமே கொஞ்சம் அழுக்காக காமிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேட்டிவிட்டி இருந்திருக்கும். மாடை விற்று தான் கடன் அடிச்சோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கடன் அடிக்கணும், நீ எந்த உடம்பு சரியில்லை வேலைக்கு போன அழுத்துறாங்க. சின்ன சின்ன சந்தோஷம் ஸ்கூலில் கிடைக்கிறது, அதுவும் வந்து அந்த வாழை மண்டியில் வேலை பார்க்கறதுனால போயிடுறது. ஒரு ரூபாயிலேருந்து 2 ரூபாய்க்கு கூட்டினதுனால முதலாளி பண்ணுற சின்ன தவறு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக கடந்து போயிடுறோம். அதுக்கான இருக்க வழி என்ன, இதெல்லாம் வந்து அருமையாக இயல்பாக வந்து மாரிசராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ தைரியமாக சொல்கிறவர் அவர் காலகட்டத்திலேயே தான் மாஞ்சோலை படுகொலை நடந்தது. அப்போ ஆட்சியில் என்ன சொன்னாங்க, இதையும் தைரியமாக எடுத்திருந்தால் ஒரு பெரிய பாராட்டு ஒரு பூங்கத்தை கொடுத்துருக்கலாம். பட் முடிஞ்சதையும் தான் படங்களில் வந்து கமர்ஷியலாக போகாமல் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி கொண்டு போகாமல் ரெண்டையும் கரெக்டாக மீட் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்கிறாரு இந்த இயக்குனர். இந்த படத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்தால் கூட படம் வந்து பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் மட்டும் சினிமாவுக்கு போகிறவங்க இந்த படத்தை தவிர்த்துடலாம். மற்றபடி ஒரு சினிமாவை வாழ்விலோடு சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை நிச்சயம் பார்க்கலாம். வாங்க போகலாம். பஞ்ச்லைன், வாழை, தோரணம் 3.25 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.